அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாப்டு ஒயர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த ஃபென்சிங் பற்றி மிஷினரியே அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அது வேணும்னா உங்களுக்கு ஐ பட்டனில் தர்றேன், போய் பாருங்கள். இது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா வேலி வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனால் சிங்கிள் லைனாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்ப்டு ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு முடிச்சு மாதிரி உங்களுக்கு செட் ஆகக்கூடியது. இதுக்கு ஒரு மிஷினரி தேவைப்படும். அதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதை தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவை விட விற்கிற விலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பார்ப்டு ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 75 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் கூட இந்த பார்ப்டு ஒயர் கிடைக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அயனில் இருக்குது, அப்புறம் கால்வனைஸ்ட் அயனில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் எஸ்எஸ்ல கம்பியில் இருக்குது. இது டயாமீட்டர் அந்த மில்லிமீட்டரை பொறுத்து அதோட ரேட்டு என்ன செய்யுது, டிஃபர் ஆகுது. இதுவே டன் கணக்கில் போகும்போது உங்களுக்கு 55,000 60,000 75,000 இந்த மாதிரி விலை போகுது. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான். இதை நீங்கள் கொண்டு போய் அதுக்கப்புறம் ரீட்டெயிலாக நீங்கள் சேல் பண்ணும்போது இன்னும் அதில் அதிகமான லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம தயாரிக்கிற செலவை விட அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. எல்லாருக்கும் இது தேவையான ஒரு பொருளாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு வேலி வைக்கணும், ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க, வேலி வைக்கணும், இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறீங்க, அதுக்கு வேலி வைக்கணும். இந்த ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஃப்ளாட்டாக இத்தனை சதுரடி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க, சுற்றி வேலியை அடைப்பாங்க. அப்போ அவங்க செலவு கம்மியாக ஒரு வேலி அடைக்கணும் அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மிஷினரி டீட்டெயில்ஸ், அந்த மிஷினரி எப்படி இருக்கும், அது எங்கே வாங்கலாங்கிற லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பி வேலிகளை நம்ம பார்ப்டு ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா பார்பு ஒயர், பாப் ஒயர், அதுக்கப்புறம் அது பார்ப்டு ஒயர் அப்படின்னு 3-4 விதமாக இதை சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பார்ப்டு ஒயர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான உச்சரிப்பு. நெக்ஸ்ட்டு இதுக்கான மிஷினரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட மிஷினரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிஷினரியோட காஸ்ட்டு 3,25,000 ரூபாய் வருது. இது ஆட்டோமேட்டிக் மிஷின். இதுலேயே வேறு வேறையும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா 1,65,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மிஷினோட ரேட் போய்கிட்டே இருக்குது. இதில் இந்த 3,25,000ங்கிற மாதிரியான மிஷின் உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இந்த மிஷின் வாங்கும்போது இந்த மிஷினோட உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பெனல் போர்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒயர் ஸ்டாண்ட் வித் 4 பக்கெட்ஸ் அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா இதில் 5 ஹெச்பி மோட்டார் இருக்கும், எலக்ட்ரிக் கண்ட்ரோல் பேனல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபினிஷ் ப்ராடக்ட் கவுண்டர், இது எல்லாமே உங்களுக்கு இதோட கிடைக்கும். இது ஒரு செட்டு. இந்த மிஷினுங்கிறது ஒரு செட்டு இல்லைங்களா? இந்த மிஷினோட அதெல்லாம் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் பார்க்குறது தான் இந்த மிஷின் ஒரு 3,25,000 ரூபாய் வருது. இது இந்தியா மார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா? இந்த மிஷின் தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இது ஓரளவுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. அப்போ எத்தனை லேபர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் மிஷின்ங்கிறதுனால 2 லேபர்ஸ் போதும். ஒரு டெக்னீஷியன் வேணும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் வேணும். ஓகேங்களா? இந்த ஹெல்ப்பர் அந்த ஒயரை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு, முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு 2 லேபர்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இப்போ மிஷினோட டெமோ பார்க்கலாம். நம்ம பாருங்கள் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ரொம்ப ஈஸி. நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மிஷினில். 5 ஹெச்பி மோட்டார் அப்படிங்கிறதுனால ரொம்ப மின்சாரத்தை ரொம்ப இழுக்கிறதுக்கான வேலை கிடையாது. ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து இதை என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். இந்த மிஷின் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் அந்த ஒயர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நமக்கு இடம் இருந்தால் போதும். பாருங்கள் இப்படி தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த ஒயர் நம்ம என்ன ஸ்டீலில் வாங்க போகிறோமா இல்லை அயனில் வாங்க போகிறோமா, வாங்கி அதை நம்ம இந்த மிஷினில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக என்ன ஆகிடும், ப்ராசஸ் ஆகிடுது. அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் கொடுத்து வரும். அதுக்கு தான் இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? நீளமான கம்பியாக இல்லாமல் நடுவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த மிஷின் டெமோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கம்பி அங்கேருந்து ஆரம்பித்து நேராக மிஷின்குள்ளே போய் வெளியில் வரும்போது உங்களுக்கு பார்ப்டு ஒயராக வருது. இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான வேலிகளுக்கும் சரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஒன்றும் பெரிய டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது அப்பப்போ நீங்கள் மிஷினரியில் கொஞ்சம் ஆயில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகி வந்துடும், அதை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அப்போ இந்த மிஷினில் என்ன மாதிரியான பேர் கிடைக்கும், அதாவது இந்த பார்ப்டு ஒயர் பார்த்திங்கன்னா 2 உங்களுக்கு பேராக தானே இருக்கும். அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12G + 14G. ஜிங்கிறது காஜ். ஓகே, அந்த கம்பியோட அளவு 12 காஜ் 14 காஜ் 2 சேர்ந்து தான் இருக்கணும். இல்லை 14 காஜ் 14 காஜ்
காஜா இருக்கும், இல்லைன்னா 12 காஜா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவுட்புட் எவ்வளோ கொடுக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 850லேருந்து 900 கிலோகிராம் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். அப்போ 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 27,000 கிலோ வந்து நீங்கள் இதில் என்ன செய்யலாம், அவுட்புட் எடுக்கலாம். அதாவது கம்பிகள் நீங்கள் செய்யலாம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிற கணக்குக்கு தான் இது வந்திருக்கு. இப்போ முதலீடு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடம், அட்வான்ஸு, ரெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறதுனால அதை பற்றி நான் இதில் சொல்லலை. அதுக்கப்புறம் மிஷினோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,25,000 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போக்கப்போ உங்களுக்கு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே வந்து ரேட்டு குறைய போகிறதில்ல, இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் அங்கே மிஷின் விலையை நீங்கள் ரேட் பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் மற்றது வேணும் இல்லையா, உங்களுக்கு கட்டிங் பிளேயர் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்குவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 10,000 உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஸ்டீல் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மூலப்பொருள் இல்லையா, அதுதானே நமக்கு வேணும், அது வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து மிஷின் வந்து ஒரு 1,65,000 அந்த ரேஞ்சில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு 1,50,000 ரூபாய் உங்களுக்கு குறையும். ஆனால் அதுக்குரிய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 500 கேஜி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அதில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 900 கேஜி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன செய்யுது, இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவு வந்து மாறுது. இப்போ இதில் என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம், அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. இப்போ அதுக்கான செலவு ஒரு நாளைக்கான செலவு. இப்போ ஆயில் அப்படிங்கிறது நம்ம அந்த மிஷினுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 லிட்டர் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் இதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு லேபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கில் லேபர், ஒரு அன்ஸ்கில் லேபர். ஏன்னா தொழில் தெரிஞ்சவங்க ஒரு ஆள் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே தேவைப்படும். அதுக்கு வந்து உங்களுக்கு 25,000 ஆகும். நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துலயே அவங்க டெமோ காமிச்சிருவாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதனால இதுக்கு தனியாக உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அங்கேயே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டிங் டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5,000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கட்டிங் டூல்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கான செலவுகள், ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோட்டார் வந்து 5 ஹெச்பி மோட்டார், அதனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் ஒரு மாதத்துக்கான யூனிட் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 450 யூனிட் உங்களுக்கு செலவாகும். ஒரு யூனிட்டுக்கு நம்ம 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு நமக்கு 4,500 ரூபாய், அதாவது மின்சாரத்துக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இவ்வளவு தான். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட ஒரு 5,000 அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. அதனால மின்சாரங்கிறது அதிக அளவுக்கு செலவு இருக்காது. ஏன்னா மோட்டாரோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. 5 ஹெச்பி மோட்டார் அப்படிங்கும்போது அதிகமான மின்சாரம் இதுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம ப்ராஃபிட், லைசன்ஸ், மார்க்கெட்டிங் இது 3 பற்றியும் பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கேஜி ப்ராஃபிட் வந்து ஒரு 20 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் நிற்கும். இது ஹோல்சேல் ரேட்டுக்கு, ஓகேங்களா. ரீட்டைலுக்கு நான் சொல்லலை இந்த இடத்துல. அதே பார்த்தீங்கன்னா ஒரு 900 கேஜி ஒரு நாளைக்கு நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணால் அந்த மிஷினில் 900 கிலோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பாப்டு ஒயர் நீங்கள் தயாரிக்கலாம், ஓகேங்களா. அப்போ அதில் வந்து உங்களுக்கு 18,000 ரூபாய் அப்படிங்கிற லாபம் நிற்கும். இதே ஒரு மாதத்துக்கு அப்படின்னாக்கா 4,40,000 உங்களுக்கு இதில் லாபம் நிற்கும். 30 நாளும் ஒர்க் பண்ணால் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 40,000 அப்படின்னு வச்சா கூட, இது அதிகமாகவே தான் வச்சுருக்கேன், 40,000 அப்படின்னு வச்சா கூட உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் கிடைக்கும். இந்த எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ், எலக்ட்ரிசிட்டிக்கு ஏற்கனவே நான் ஒரு ஸ்லைடு போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ நெட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே நீங்கள் 1,65,000 அந்த மிஷின் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 500 கேஜி வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவீங்க. அது பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2,50,000 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் போடுறோம் அப்படின்னா உடனே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ 900 கிலோவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 900 கிலோவும் நீங்கள் சேல் பண்ணணும். அதுதான் அந்த இடத்துல சேல் பண்ணால் தானே நீங்கள் அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்போ அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கம்பெனி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். அப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில லோன் வாங்கணும்னா கரண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்
பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய இந்த வேலிகள் கம்பிகள் விற்கிறதுக்குன்னே உங்களுக்கு கடைகள் இருக்கும். அந்த மாதிரி கடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்ஸு, இங்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் இந்தியா மார்ட்லேயோ அமேசான்லேயோ போய் பாருங்கள், இது அப்படியே பல்காக உங்களுக்கு விற்கிறாங்க. இதில் இந்தியா மார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் விற்கிறாங்க. நீங்கள் ஹோல்சேலில் விற்றாலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுவே ரீட்டைலுக்கு போகும்போது இன்னும் அதிகமாகவே லாபம் நிற்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், மார்க்கெட்டிங்கை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அப்போ மார்க்கெட்டிங் எங்கெங்கே பண்ணலாம்? கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இவங்ககிட்டலாம் நம்ம வந்து நல்ல டைப் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்போ ஓவரால் எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ளாட்டாக அவங்க பிரித்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு கம்பி வேலி போடுறாங்க. அப்போது அந்த கம்பி வேலி போடுறதுக்கு அவங்க எவ்வளோ கம்பி வாங்குவாங்கன்னு பாருங்கள். அப்போ அவங்கள்ட்ட ஹோல்சேலாக நம்ம சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் வச்சுருக்கவங்க, நர்சரி மாதிரி வச்சு நடத்துகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பிராணிகளை வச்சு வளர்க்குறவங்க, இவங்கெல்லாம் சுற்றி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு கூட கம்பி வேலி போடுறாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் இதை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அப்போ நம்ம இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் நல்லா பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். லாபம் அப்படிங்கிறது கணிசமாக இதில் ஒரு நல்ல லாபமே கிடைக்கிது. தயாரிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு மிஷினரி வாங்கி போட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இதில் பண்ணலாம். 3 விதமான ஒயர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக நம்ம எதில் தயாரிக்க போகிறோம், அதாவது இரும்புலையா, கால்வனைஸ்ட் அயனா, இல்லை ஸ்டீலா, எஸ்எஸ்ஆ அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விற்கிது, நம்ம இருக்கிற ஏரியாவில் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஷாப் இருக்குது, ஹோல்சேல்னா என்ன ரேட் போகுது, ரீட்டைல்னா என்ன ரேட் போகுதுன்னு இறங்கி ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ நான் ஒரு தெளிவான வீடியோவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.